நீ சொல்றது உண்மைதான். இப்போ பொண்ணு பாக்குறோம், கல்யாணம் பண்றதுக்கு நிறைய பொண்ணு பார்க்கும் போதெல்லாம் அவன் ஃபர்ஸ்ட் கேட்கற கேள்வி வீடு இருக்கா இல்லையா, பையன் வீடு அடிக்கிறானா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க. வீடு இருக்கா இல்லையான்னு கேட்கறாங்க. பார்த்தா என்ன யோசிப்பாங்கன்னா, இவங்க காரும் வாங்கிடுவாங்களா, கதையும் பேசுவாங்களா. உண்மைதான். பட் நாங்க கார் வாங்கினது வந்து இப்போ இவனே கார் வாங்கினா அப்படின்னா அது இஎம்ஐல வாங்கல, அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வின். ஸோ இன்றைக்கி எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட காரை வந்து சர்வீஸ் ஒன்றும் ஃப்ரான்ஸு. லைக் இதுதான் காரு. இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்வீஸ் உள்ளதுனால இப்படி இருக்குது. இது இவனுக்கு 3rd சர்வீஸு. ஸோ இங்கே எங்கன்னா அம்பத்தூரில் இருக்கிற ஷோரூமுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி இந்த காரை தான் சர்வீஸ் விட போகிறோம். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு vlog-ஆ போடலான்னு நினச்சேன். அடுத்தது ஆக்சுவலாக இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு வெயில் எதுவும் தெரியல. சென்னையில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் எதுவுமே வந்து பக்கத்திலே கிடைக்காது. இப்போ இந்த கார் பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா இவன் வீட்டில் இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி வந்து தான் நாங்கள் விட்டுருக்கோம். இவன் இல்லை, இங்கே இருக்கிற நீங்கள் எல்லா காருமே பார்த்தீங்கன்னா எங்கேயோ வீடு இருக்கும், இங்கே வந்து சேஃபாக இருக்கணும் விட்டுட்டு போவாங்க. ஸோ கார் வாங்குறத விட அதை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ அதான் சென்னையில் கார் வாங்குறதுக்கு பதிலாக நிறைய பேர் பைக்கு தான் இதனால தான் சூஸ் பண்ணுவாங்க. மேபி கார் பார்க்கிங் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கார் பார்க்கிங் இல்லாதவங்களுக்கு ரோட்டில் நிப்பாட்டுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதெல்லாம் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே வந்து கார் நீடா, மேபி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு கார் வாங்குகிற ஆசையில் வந்து பார்க்கலாம். மேபி உங்களுக்கு டிசப்பாயிண்ட்டும் ஆகலாம், வாங்கணுன்ற ஐடியாவும் வரலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. பட் ஸ்டில் நாங்கள் இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்ப்போம் வாங்க. ஹே கைஸ், இப்போது ராஜ்சேகர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இதுதான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு காரு. ஸோ இந்த கார் சூஸ் பண்ணும்போது அவன் வந்து ஃபினான்ஷியலாக என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணான். பிகாஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக இப்போ தான் ஃபேமிலியிலேயே ஃபஸ்ட்டு கார் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ கார் வாங்குறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன கனவாகவே இருக்குது. சின்ன கனவு இல்லை, பெரிய கனவாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 6 lakhs கார் வாங்க போகலாமா? ஏன்னா அப்படி போகும்போது உங்களுக்கு பட்ஜெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 10 கொண்டு போய் விட்டுருது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் காரு? இதுக்கு வந்து ஃபினான்ஷியலாக இவன் வந்து என்னெல்லாம் கஷ்டப்படுறான். பிகாஸ் கார் வச்சிருக்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும், பட் கூட இருந்து பார்த்தா தான் தெரியும் அதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ராஜ்சேகர் நீ சொல்லு. ஹை கைஸ். ஹாய்டா. ஸோ நான் சத்தமாக பேசணுமா இல்லை? சத்தமாகவே பேசு, அப்போ தான் கேட்கும். ஏன்னா சரி, ஓகே. ஃபினான்ஸ் வைஸ் பார்த்தோன்னா கார் எப்போவுமே, ஸோ இந்த ஃபினான்ஷியல் அட்வைஸ் சொல்கிற மாதிரி கார் ஒரு லயபிலிட்டி தான். அதனால நமக்கு ஒரு காசும் வரப்போகுது இல்லை. நம்ம 10 லட்ச ரூபா போட்டோம்னா அந்த 10 லட்ச ரூபா கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரிஷியேட்டாக தான் ஆகிட்டு இருக்கும். அதனால நமக்கு ரூபா வரப்போகுது இல்லை. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது காரே வாங்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதையும் இப்படி சொன்னா எல்லாம் வீடியோ கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் நல்லது. இப்போ நான் கார் வாங்கினேன்னா, ஸோ எனக்கு தெரியும் இந்த உண்மை, கார் வாங்காமல் தான் நல்லதுன்னு. பட் ஆஸ் அ ஹியூமனாக நமக்கு சில ஆசைகள்லாம் இருக்கும். சரி, ஒரு இப்போ நான் படிக்கும் போதே நானும் அண்ணனும் பேசிக்கிட்டது வந்து இந்த மாதிரி ஒரு கார் வாங்கிடணும், படிச்சு முடிச்சு வேலை வாங்கிட்டா. ஸோ நாங்கள் எப்படி பார்த்தோன்னா இதை எங்களுக்கு நாங்களே ஒரு ட்ரீட் பண்ணுற மாதிரி, பெரிய ஃபினான்ஷியல் முட்டாள்தனம் எதுவும் பண்ணக்கூடாது, பட் பண்ணுறது கொஞ்சம் வயசாக பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். நானும் பைக் ஃபர்ஸ்ட் ஆளுக்கு ஒரு பைக் வாங்குறதா இருந்தோம். ஸோ இப்போ பைக்கோட விலையே 3 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு ஆன் ரோட் ப்ரைஸ். நம்ம இப்போ ராயல் என்ஃபீல்டா இருக்கட்டும், இல்லை ஸோ நம்ம போய் பார்த்தோம்னா ட்ரைம்ப்லாம் டெஸ்ட் செய்வோம். அதுவே வந்து 3.5 lakhs வந்தது. ஆமாம். ஸோ நானும் என் அண்ணனும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பைக் வாங்குறதுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த காரோட ஜர்னி. ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் உன்னோடது மட்டும் இல்லை, அண்ணனோட இதுவும் இருக்கு. ஆமாம், ஆனால் ஓட்டுறது நீ தான். அவன் பெங்களூர்ல இருக்கான். சொல்லு. சரி, ஓகே. அதை வச்சு தான் பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணது 7 lakhsன்னு. ஸோ 7 lakhsல பார்த்தா நல்ல டீசெண்டான கார்ஸ் நிறையவே இருக்கு. இப்போ மாருதியில நிறைய 4 cylinder கார்ஸுமே இருக்கு. பட் கொஞ்சம் என்ன 4 cylinder கார்ஸ் இருக்கு 7 lakhsல? இப்போ ஷிஃப்ட் எடுத்துக்கோ, ஷிஃப்ட். பட் அதுவும் உனக்கு 8 lakhs 9 lakhs வரலையா? அப்புறம் பேஸ் வேரியன்ட் வந்து 7 lakhs. பேஸ் வேரியன்ட் பலினோ பேஸ் வேரியன்ட்டே 7.5 lakhs தான் வரும். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு லுக் வைஸ் கொஞ்சம் அப்பீலிங்காக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நாங்கள் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ ஓகே, அது நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ ஃபினான்ஷியலாக இது வைஸ் டிசிஷனா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி என்ன நானே சமாதானப்படுத்திக்கிறதுக்கு 7 lakhs நானும் அண்ணனும் சேர்ந்து வாங்கினா இந்த காசு ஆகும், ஸோ இதை வாங்கிக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இந்த காரை சூஸ் பண்ணோம். அடுத்து இதுக்கப்புறம் என்னென்ன செலவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் காசு
ஸோ பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் வந்து இப்போ நான் வீக்லி ஒன்ஸ் தான் எடுப்பேன். ஸோ மந்த்லி நம்ம ஒரு 4 வாட்டி 5 வாட்டி தான் கார் எடுப்பேன். சிட்டிக்குள்ளே ஓட்டுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 1500-2000 தான் ஆகும் பெட்ரோல் சார்ஜஸ். அது மாருதியாக இருக்குது. இதுவே நான் மாருதி இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ஹுண்டாயோ இல்லை கியாவில் ஏதாவது வாங்கியிருந்தேன்னா எனக்கு மைலேஜ் இன்னும் கம்மியாக கொடுத்துருக்கோம். நான் ஆப்வியஸாக சிட்டியில் 10-11-12 தான் கிடைக்குது ஹுண்டாய் கியாவில் தான். ஸோ நான் வந்து ஒரு 2500 பைக்காவது மாதம் போட்டிருக்கோம் வெறும் என்னோட யூசேஜுக்கு. இது ஒன்று இருந்தது. அடுத்து பார்க்கிங். உங்ககிட்ட பார்க்கிங் இருந்தால் வண்டி வாங்குங்க. இல்லைன்னா நீங்கள் இப்போ ரெண்ட்டுக்கு இருக்கீங்க, உங்ககிட்ட பார்க்கிங் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடு பார்த்து ஏதாச்சும் ஒரு மேனேஜ் பண்ணணும். ஏன்னா வெளியே நம்ம பார்க்கிங்கு 2000 ஆகுது. ஸோ எனக்கு மந்த்லி கார் நான் வச்சிருக்கேன்னா எனக்கு 4000 சாலிடாக ஆயிடுது. நான் வண்டி ஓட்டுறணும். ஸோ ஓட்டலைன்னா 2000, நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா 4000 ஆகுது. ஓகே, இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து இயர்லி அட்லீஸ்ட் 15,000 ஆகும். இந்த இயர்லி 15,000 ஆகும். ஆமாம், இப்போ எனக்கு கொடுத்துருக்க கோட் எல்லாம் 10,000 சில இது கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. இப்போ டாடா ஏஐஜிலாம் 10,000 தான் சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு ஒரு டீசெண்டான இன்சூரன்ஸ் வேணும்னா 15,000 ஆகுது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கணும் வண்டி வாங்கும் போது. எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இன்சூரன்ஸ் போகிறோம்? நமக்கு புதுசாக வாங்கும் போது அவன் அது என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து 1 இயர் தான் கொடுக்குறான். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் 3 இயர்ஸ் தரான். ஆனால் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வச்சிருந்து நம்மளால போலீஸ் மட்டும் தான் மாட்டாமல் இருக்க முடியும். வண்டி எங்கேயாச்சுமே விட்டோம்னா நமக்கு அது நம்ம கையிலேருந்து காசு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் ஒரு செலவு. அடுத்து மெயின்டெனன்ஸ்னு வரும்போதும் எனக்கு மாருதியில் கோட் பண்ணது வந்து இயர்லி 5,000 ஆகும் மேக்ஸ் டு மேக்ஸ். இப்போ நான் எதுவும் ஆக்சிடென்ட் பண்ணல, வேற எந்த பெரிய பிரச்சனையும் இல்லைன்னா 5,000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ அதுவுமே எனக்கு மாருதி சூஸ் பண்ணுறது. ஸோ கார் வாங்குறதே ஒரு முட்டாள்தனம். அதில் கொஞ்சம் முட்டாள்தனமாக நீங்கள் பண்ணோன்னா மாருதி கன்சிடர் பண்ணுறது எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ மாருதி தாண்டி இப்போ நான் மாருதி ரொம்ப ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மாருதியை தாண்டி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கு. இப்போ ஜெர்மன் கார்ஸு, டாடா, மஹேந்திரா, இந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் டார்க்கியான கார்ஸ் நிறைய இருக்கு. அது வந்து உங்களோட பாக்கெட்டுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸோ பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. அது நிறைய செலவு இருக்கும் கம்பேர் டு மாருதி. இப்போ மஹேந்திராவில் அவங்க சர்வீஸ் சார்ஜ் சொன்னது பார்த்தீங்கன்னா 11,000 சொன்னாங்க ஜென்ரல். அதுவும் நமக்கு இந்த இந்த ஃப்ரீ சர்வீஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஃப்ரீ சர்வீஸ்லேயே அவங்க 11,000 சொன்னானுங்க. ஆமாம். ஸோ அவங்க கொடுத்த எஸ்டிமேஷன் வந்து 11,000 to 13,000 ஆகும் அப்படின்னு சொன்னா. ஸோ அதை எங்கே கொண்டு போய் முடிப்பான். இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆமாம். ஸோ ராஜி, இப்போ வந்து நீ வந்து கார் வாங்குறது வந்து ரொம்பவே வந்து முட்டாள்தனம். எஸ்பெஷலி உங்ககிட்ட பார்க்கிங் இல்லை, உங்ககிட்ட வந்து இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கார் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கலாம். அது பெரிய கார் போகிறது ரொம்பவே தப்பு அப்படின்ற. ஸோ அப்போ காருக்கு பதிலாக வேற என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்ம வந்து இதுவாக இருக்கலாம்? லைக் நான் இப்போ வீடு வாங்கலாமா இஎம்ஐ போட்டு? பிகாஸ் நிறைய பேர் வந்து வீடு வாங்குறதும் வந்து நிறைய பேர் கனவாக இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டோட வாங்கணும், கொஞ்சம் சென்னை அவுட்டரில் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து 50 lakhs கிட்ட வந்துடுது. ஸோ இப்போ நீயும் வந்து நிறைய வீடு வாங்கலாம் தான் பார்த்தேன் இனிஷியலாக, அதுக்கப்புறம் காரும் வாங்கிட்டேன். இப்போ வீடு வாங்குறது எப்படி, நீ அதை பற்றி என்ன யோசிக்கிற? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இஎம்ஐக்கு வரும். கார் நான் சூஸ் பண்ணும்போது ரொம்ப சாலிடாக பிலீவ் பண்ணது எது வாங்கினாலும் இஎம்ஐல வாங்குறது அவாய்ட் பண்ணணும். சரி, இப்போ நான் இந்த கார் இஎம்ஐல தான் வாங்குற ஸ்டேஜில் இருக்கேன், இஎம்ஐ ஆப்ஷன் தான் வேற, கார் வாங்கணும்னா நான் இஎம்ஐ போடணும் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக இந்த கார் வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ எங்களுக்கு வந்து லக்கிலி ஒரு ஆப்ஷன் இருந்தது, நெட் கேஷ் கொடுத்து கார் வாங்கிட்டு அந்த கார். ஸோ அது வந்து லேண்ட் வாங்குறதுக்காக வச்சிருந்த காசு. அந்த காசுல நம்ம கார் வாங்கிட்டு லேண்டுக்கு நம்ம ஹோம் லோன் போட்டுக்கலாம். கம்பேர் டு கார் லோன், ஹோம் லோன் சீப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டிசைட் பண்ணி இதை இஎம்ஐல வாங்காம கேஷ் கொடுத்து வாங்கியாச்சு. ஓகே. ஆக்சுவலா வண்டி ஓட்டிட்டு வீடியோ நான் இவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான். ஓகே. ஸோ அடுத்து நம்ம வீடு வாங்குறது. இனிஷியலாக நம்ம வீடு வாங்குறது வைஸ் டிசிஷனான்னு கேட்டால் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நம்ம வீடும் ஒரு இஎம்ஐ போட்டு வாங்குறது எனக்கு வைஸ் டிசிஷனாக படல. ஓகே. ஏன்னா நம்ம ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா வீடு வாங்குறோம்னா
அதுக்கு நம்ம இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது அதுக்கு நம்ம ஒரு 70 லட்சம் 80 லட்சம் கட்டுவோம். ஸோ அகெயின் அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் சொல்ற மாதிரி அந்த இனிஷியல் அமௌண்ட்டை நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு நிஃப்டி 50லையோ இல்லை ஏதாவது இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு மாதம் நம்ம இஎம்ஐ கட்டுறத ப்ராப்பராக எஸ்ஐபி மூலியமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த வீடை விட நம்ம கிட்ட இருக்க காசு அதிகமாக இருக்கும். ஸோ அதே ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கடனே இல்லாமல் ஒரு வீடு வாங்கலாம். வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் நிறைய காசும் இருக்கும். ஆனா இது மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் அட்வைஸ் பேசுறாங்க. பட் ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் இல்ல லைஃப்ல சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா உண்மைதான். இப்ப நீ வந்து கல்யாணம் ரியாலிட்டியா தான் என்னன்னா சில பேர் வந்து இப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா வந்து பொண்ணு வீட்லயோ பையன் வீட்லயோ வந்து வீடு கண்டிப்பா கேட்கறாங்க. பட் ஏன்னா இப்போ சென்னையில இருக்கீங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை அவங்களுக்கு. வீடு இருக்கா அதுதான் ரொம்ப இதுவாக கேட்குறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து அது ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் கூட. நம்ம என்னதான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளுக்கு அதில் லாபமே இல்லை, நம்ம இருக்க போகிற வீட்டுக்கு வந்து ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இருக்கிறது அதில் உங்களுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு நம்ம சொன்னால் கூட நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறது வீடு தான். அது வீடு இருந்தால் அவங்க செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நீங்கள் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கொஞ்சமாவது டவுன் பேமெண்ட்டு உங்ககிட்ட இருக்கணும். இப்போ 50 லட்ச ரூபாய் வீடுனா 25 லட்சமாவது உங்ககிட்ட டவுன் பேமெண்ட் இருக்கணும். நம்ம கிட்ட இந்த டவுன் பேமெண்ட்டும் இல்லை, நான் வந்து 10 லட்சம் தான் வச்சிருக்கேன், மிச்சம் 40 லட்சம் நான் லோன் போடுறேன் அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக லோன்லேயே போயிடும். அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு கமிட்மெண்ட். அதுக்காகவே நம்ம வேலைக்கு போகணும், வேலையை விட முடியாது, லைஃப்ல எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. அதுலேயும் வந்து நிறைய அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ எல்லாம் தெரிஞ்சுதான் வீடு வாங்க வேண்டியதாகவும் இருக்கு. ஸோ வீடு வாங்குறதுன்றது வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட். நீ சொல்ற மாதிரி கமிட்மெண்ட்ன்றதுக்கே நம்ம டிஃபைன் பண்ணலாம். அது ரொம்ப நம்ம டிசிப்ளினா மட்டும் வச்சுக்கணும்னு சொல்ல முடியாது, அது ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம ஒன்றும் கவர்மெண்ட் ஜாப்ல இல்லை. ஆமா, மாசம் நமக்கு என்ன ஆனாலும் சம்பளம் வந்துடும், இஎம்ஐ கட்டிடலான்னு. நம்ம கார்பரேட்ல இருக்கோம், மாசம் எப்படி இருக்கோ லே ஆஃப் அது இது நடக்குது. ஸோ அன்சர்டனா இருக்கு நம்ம லைஃபே. இந்த டைம்ல நம்ம அவ்வளவு பெரிய தலையை வச்சுக்கிட்டோம்னா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. நம்ம சம்பாதிக்கிறது உயிரோட வாழ்றதே நிம்மதியா வாழணும் தான். பட் இவ்வளவு பெரிய மாசமானா 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும், எனக்கு வேலை இல்லைன்னா இதனாலதான் நிறைய கார்பரேட் எம்ப்ளாய் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நம்மளே அந்த ஸ்டேஜுக்கு போகாம முடிஞ்ச அளவுக்கு நீ சொல்றது உண்மைதான். இப்போ பொண்ணு பாக்குறோம், கல்யாணம் பண்றதுக்கு நிறைய பொண்ணு பார்க்கும் போதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கற கேள்வி வீடு இருக்கா இல்லையா. பையன் வீடு அடிக்கிறானா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க, வீடு இருக்கா இல்லையான்னு கேட்கறாங்க. அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது ஒரு குவாலிட்டியா மாறிடுச்சு, ரெஸ்யூம்ல போடலாம் போல இருக்கு. ஆமா ஆமா, அதுவும் போடுறாங்க பயோடேட்டால, சொந்த வீடு உண்டு. ஆமா, பயோடேட்டால கண்டிப்பா மென்ஷன் பண்றாங்க. ஆமா, இல்லைன்னா பொண்ணு வீட்லயே இல்ல பையன் வீட்லயே கேட்கறாங்களே. பட் இது இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நம்ம கஷ்டப்படணுமா, பயத்தோட இந்த தலைமால கத்தி தொங்குற மாதிரி வாழணுமான்னு கேட்டா அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, இப்போ உன்னை கேட்டா முதல்ல கார் வாங்கலாமா வீடு வாங்கலாமான்னு எது வாங்க சொல்லுவேன்? இப்ப கார் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கலான்னு இருக்காங்க, அதுக்கு நீங்க வீடு வாங்குவியா இல்ல கார் வாங்குவியா? நான் வீடு தான் வாங்க சொல்லுவேன். அந்த 10 லட்சத்துக்கு? ஆமா, 10 லட்சத்துக்கு வீடு கிடைச்சா வீடு வாங்கிக்கோங்க. 10 லட்சத்துக்கு வீடு கிடைக்காது, ஒரு 30 லட்சம் 40 லட்சம் ஆகும். டவுன் பேமெண்ட் வேணா நீங்க 10 லட்சம் கட்டலாம். ஸோ அதுவும் நம்ம கையில மந்த்லி நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியும் அந்த வீட்டுக்கு, நம்ம ஏர்னிங்ஸை பொறுத்து. 10 லட்சம் 20 லட்சம் வீடு, மந்த்லி ஒருத்தன் 1 lakh 1.5 lakhs வாங்குறான், அவன் வந்து 20 லட்சம் லோன் போடுறானா அது வேற. இல்ல மந்த்லி எப்ப 1 lakh 1.5 lakh வாங்க முடியும்? அதெல்லாம் வாங்க முடியாது. அது அதாவது ஐடி கம்பெனில நல்ல டெவலப்பரா இருக்கிறதுனால தான் வாங்க முடியும். நார்மலா வாங்க முடியாது. ஒரு 50,000 சம்பாதிக்க பெரிய கஷ்டப்பட வேண்டியது. அதுதான் நான் சொல்ல வரேன். மந்த்லி இந்த மாதிரி சம்பளம் வாங்குறவங்க வாங்கலாம். இப்போ நம்ம ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்ல இருக்கோம், இல்ல நம்ம இப்பதான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் சேலரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க கையில 10 லட்ச ரூபாய் இருந்தோம், நீ வீடு வாங்கலாமா கார் வாங்கலாமா கேட்டா ரெண்டுமே வாங்காம சேர்த்து வைக்கதான் நல்லது. ஸோ அது நம்ம தான் நம்மளோட ஃபினான்ஷியல் பிளானை கிரியேட் பண்ணணும். எப்படி பண்ணணும், என்கிட்ட எவ்வளோ இருக்கு அதை வச்சு. ஆமாம், மோஸ்ட்டாக நம்ம வாழ்றது பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஹியூமன் நேச்சர் வந்து நம்ம வாழ்றது வந்து அடுத்தவங்களுக்கு காமிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அது இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை வேர்ட் ஆஃப் மவுத்லேயோ வந்து நம்மளே வந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ண ஆசைப்படுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா வாழ்றீங்கன்னு எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்ககிட்ட வீடு இருக்கா, கார் இருக்கா, எவ்வளோ அசெட் இருக்கு,
எங்கெல்லாம் போனவங்களால எவ்வளோ செலவு பண்ண முடியுது அதை பற்றி தான் யோசிப்பாங்க. ஸோ அதுக்காகவே வந்து நம்ம நிறைய பேர் வந்து இந்த ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறோம். ஸோ ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது உங்களுக்கு வந்து அசட்டாக தான் இருக்கணுமே தவிர லைபிலிட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த காருன்றது லைபிலிட்டி, பைக்குன்றது லைபிலிட்டி. அன்லஸ் அதுல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வராத வரைக்கும் அது வந்து ஒரு லைபிலிட்டி தான். ஆமா, நீங்க கார் வச்சிருக்கீங்க, அந்த கார்னால உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கு, பிசினஸ் இருக்குன்னா நீங்க வாங்குறது தப்பு கிடையாது. இல்ல நான் சும்மா என்னோட டிராவலுக்காக மட்டும் தான் வச்சிருக்கேன், நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக வச்சிருக்கோம்னா அது கண்டிப்பா ஒரு லைபிலிட்டி தான். வாங்காம இருக்கிறதே நல்லது. வாங்கினா இவ்வளவு செலவு இருக்கு, அதெல்லாம் ரெடியா நீங்க யோசிச்சுப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ ஆக்சுவலாக இந்த காரை எடுத்துட்டு நாங்கள் சர்வீஸ் சென்டர் தான் போகிறோம். லைபிலிட்டி அதெல்லாம் விட இதுக்காக நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் 51 சர்வீஸ் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு இதுவே போயிடுதுல. என்னதான் நம்மளுக்கு யூடியூப்ல கண்டென்ட் இருந்தாலும் பட் தனிப்பட்ட முறையில பார்த்தா யோசிப்பாங்களா, காரும் வாங்கிடுவாங்களா, கதையும் பேசுவாங்களா. உண்மைதான். பட் நாங்கள் கார் வாங்கினது வந்து இப்போ இவனே கார் வாங்கினா அப்படின்னா அது இஎம்ஐல வாங்கல. அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நாங்கள் வந்து கோடீஸ்வரனும் இல்லை, பட் ஒரு நாள் ஆகும். பட் சொல்றேன் உங்ககிட்ட, இஎம்ஐல வாங்கினவங்களுக்கு காமிக்கனாலும் எங்கிட்ட ஆப்ஷன் இருக்கு. ஆமா, நம்ம கிட்டே ஒருத்தர் இருக்காரு, இப்பதான் Hyundai i20 வாங்கினாரு, ஃபுல்லா லோன் தான். ஸோ அதுதான் இப்போ என்ன பிரச்சனைனா, கார் இருக்காக கடன் கேட்டா எவனும் கொடுக்கவும் மாட்டான். இப்போ உங்ககிட்ட கார் இருக்கு அப்படின்னா நாளைக்கே நீங்க போயிட்டு வச்சா அது மாதிரி 2000 ரூபாய் கார் வச்சிருக்கா 2000 ரூபாய் வேணும் நம்ம கிட்டே கேட்கிறேன் அப்படின்னா. பட் உண்மைதான். பட் நம்ம வெளியே பணக்காரனா காமிச்சிக்கிறோம் அப்படின்னா காமிச்சிக்கலாம், பட் அதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. அது வேற வீடியோ, பட் இருந்தாலும் அதை டிஸ்கிரிப்ஷன்ல வேணா ஆட் பண்றேன். ஸோ எஸ், அதான் வை லுக்கிங் புவர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆமா. ஸோ ஓகே, இப்போ அம்பத்தூர்ல எடுத்துட்டு போய் விடுறோம், சர்வீஸ் விடுறோம். சர்வீஸ்ல நமக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்கு, அதை பத்தி. சரி, அதை விட அம்பத்தூர்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க முடிஞ்சு அங்க வீடியோ எடுக்க முடியுதா பாக்குறோம். அப்படி இல்லைன்னா இன்னும் லஞ்ச் சாப்பிடல. ஸோ அதோட வீடியோ வந்து வீடியோ ஒன்று இருக்காங்க, போய் சாப்பிட்டு அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து மாருதி சுசுகி சர்வீஸ் சென்டர் வந்துட்டோம். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா மாருதி நல்லாவே இருக்குது. இப்போ பலினோவாக இருக்கட்டும், ஃப்ராங்ஸாக இருக்கட்டும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கா, ஒர்த்தான்னு கேட்டால் இப்போ ரீசெண்டாக வந்த பலினோவாக இருக்கட்டும், ஃப்ராங்ஸாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறது என்னென்னா அவங்களோட மெட்டல் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதுதான் ஒரு க்ரம்பிள் ஜோன். ஸோ நம்மளோட இந்த வண்டி ஆக்சிடென்ட் பண்ணுறோன்னா அந்த இம்பேக்ட் வந்து எந்த அளவுக்கு டிரைவர் சீட் கிட்டே வராமல் இருக்குது, அதுதான் இந்த க்ரம்பிள் ஜோன். ஸோ வண்டி இடித்தா அப்போல்லாம் மாதிரி நொறுங்கிடுதுன்னா, ஆமாம் முன்னாடி நொறுங்க தான் செய்யுது, பட் உள்ளே இருக்க பேசஞ்சர் கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு ஃப்ராங்ஸுக்கும் பலினோக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்க்கும்போது எனக்கு அந்த மெட்டல் குவாலிட்டி நல்லாவே தெரியுது. ஸோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பழைய மாருதி மாதிரி இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் இருக்குது. ஸோ விட்டால் தான் தெரியும். ஆமாம், விட்டால் தான் தெரியும். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்வீஸ் இது வாரண்ட்டி இருக்கிற வரைக்கும் புதுசாக மாற்றி கொடுத்துருவானுங்க எல்லாத்தையும். அதுக்காக எதுவுமே இடிக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு 100ல் போயிட்டு எங்கேயோ 5 ஸ்டார் இருக்குது, நான் 100ல் போய் விட்டு நான் சாகக்கூடாதுன்னா அப்படிலாம் இல்லை. 5 ஸ்டாரே அவங்க 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன தான் உங்களுக்கு 5 ஸ்டார் சேஃப்டி இருந்தாலும் நீங்கள் 100 கிலோமீட்டர் எத்தனை போய் சொருகுனீங்கன்னா எல்லோரும் போக வேண்டியது தான். ஸோ பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. கைஸ், இப்போ நம்ம முன்னாடி பலினோ கார் இருக்குது. இது பேஸ் வேரியண்டடா? அலாய் வீல் இல்லை, பேஸ் வேரியண்டடாக தான் இருக்கும். ஒயிட் கலருக்காக, ஆனால் அழுக்காக இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ என்னாச்சு, ஷோரூமில் வந்து அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு வெளியே அனுப்புறாங்களா? ஸோ நீங்கள் எங்கேயாவது சர்வீஸ் சென்டர் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க. பட் ஆனால் அவங்களே பிக்கப் கொடுத்தாங்களா உனக்கு? வண்டி பிக்கப் ட்ராப் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ்க்கு வந்து ஃப்ரீ பிக்கப் ட்ராப்பு. சரி, பிக்கப் பண்ணி அவங்களே ட்ராப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதான் இப்போ காரை திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போவோம். ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டு வர கேப்பில் வேறு யாரோ காரை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஷோரூம் பர்சன்கிட்டே சொன்னோம். அவரே வந்து இந்த காரை வந்து ரிவர்ஸ் எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் காரை எடுத்துகிட்டு நாங்கள் அடுத்து வீட்டுக்கு போனோம். ஸோ ஓகே, ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் இவங்ககிட்ட சர்வீஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் விட்டுருக்கான் சர்வீஸ் நிறைய டைம். இங்கே அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து இவங்ககிட்ட நல்லாவே இருக்குது மாருதி சுசுகியில். ஸோ கைஸ், இப்போ நம்ம பாண்டியன் ரோட்டில் வந்து மட்டன் சுக்கா, தென் தலைக்கறி இதெல்லாம் ஆர்டர் பண்ணி, நம்மளுக்கு எப்பயுமே மீட்ஸ் தான் பிடிக்கும்.
ஸோ காய்ஸ் காலையில் எப்படி கிளம்பணும் பத்திரமா அதே மாதிரி கார் எடுத்து வந்து விட்டாச்சு. நாங்கள் போனோம், ஆனால் எந்த வேலையுமே நடக்கலை. கார் ஷோரூம் வந்து நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. என்ன போயிட்டு ஒரு லேண்டு பார்த்தோம், அந்த லேண்டுமே பார்த்திங்கன்னா செட் ஆகலை. இப்போ அடுத்தது வந்து வீட்டுக்கு தான் போகிறோம். பார்க்கலாம். பை கைஸ், மறுபடியும் நல்ல வீடியோவில் வந்து நல்ல வீடியோன்னு இல்லை மறுபடியும் வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பை.